வணக்கம், இது உங்கள் மை சாய்ஸ் பேங்கிங் இன்ஸ்டியூட். நான் உங்க முத்துக்குமார். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாருக்குமே இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா இருந்திருக்கும். ஏன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 5ஆம் தேதி சாயந்தரம் போல SBI PO நோட்டிபிகேஷன் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2056 வேகன்சி நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, IBS கிளரிக்கல் 11க்கு உண்டான நோட்டிபிகேஷன் டிக்ளேர் பண்ணி இருக்காங்க. என்னடா இந்த மாசத்துலயே IBS கிளரிக்கல் நோட்டிபிகேஷன் வரலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஆல்ரெடி IBS கிளரிக்கல் நோட்டிபிகேஷன் ஜூலை மாசம் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. பட் அதை டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன ரீசன் சொல்லி திங்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் இருந்துச்சு. ஏன் ஒவ்வொரு ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜஸ்ல கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், IBS RRB கிளரிக்கல் எக்ஸாமினேஷன்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரீஜனல் லாங்குவேஜஸை கொண்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயர்லயே அது கொண்டு வந்த தாட் வந்துச்சு. அதே இம்ப்ளிமெண்டேஷனை IBS கிளரிக்கல்ல நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி திங்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, செப்டம்பர் லாஸ்ட் வீக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த டேட்டா IBS கிளரிக்கலுக்கு உண்டான டேட்டா எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். வாய்ப்பு என்பது பறித்துக் கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து, வாய்ப்பு உன்னை தேடி வரும். அதாவது நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் இன்னொருத்தர் கிடைக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிடைப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நீங்க எந்த அளவுக்கு டேலண்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சான்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய இன்ஸ்டியூட் மை சாய்ஸ் பேங்கிங் இன்ஸ்டியூட் அட் திண்டுக்கல். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் 9159500225 and 7904808965 அப்படிங்கிற நம்பர். எங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ் இப்போதைக்கு ரெகுலர் பேசிஸ்ல கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காலையில 9 மணில இருந்து மதியம் 1 மணி முடிய எங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. 2 நாள் நாங்க ஃப்ரீ கிளாஸஸ், ட்ரையல் கிளாஸஸ் தரோம். அந்த கிளாஸஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணி கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிளாஸஸ் பத்தி ஒரு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா 9159500225 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். என்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, IBS கிளரிக்கலுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி வீடியோ இன்ட்ரோ கொடுக்கும் போதே சொல்லியிருந்தேன், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, பப்ளிக் செக்டார் பேங்க் 13 பேங்க் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க் 13 பேங்க் 13 ரீஜனல் லாங்குவேஜ்ல என்னென்ன பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 நேஷனலைஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கு. அதுல வரக்கூடிய எல்லா எக்ஸாம், PO எக்ஸாமா இருக்கட்டும், கிளரிக்கல் எக்ஸாமா இருக்கட்டும், எல்லா விதமான எக்ஸாமுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, போத் பிரிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு அதையும் சொல்லிட்டாங்க. எதுலாம் நாங்க பிரிமினரி எக்ஸாம்லயும் சரி, மெயின் எக்ஸாம்லயும் சரி என்ன பண்ணுவோம், ரீஜனல் லாங்குவேஜஸோட சேர்த்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தால தான் ஜூலை மாசம் வரக்கூடிய நோட்டிபிகேஷன் இவ்வளோ டிலே பண்ணி வந்திருக்கு. இருந்தாலும் இதுலயும் நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மீனிங் தெரியாம இருந்திருக்கும். அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன வரப்பிரசாதம் இந்த ஒரு ரீஜனல் லாங்குவேஜஸ்ல கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு தாட். ஓகேங்களா? ஓகே, IBS கிளரிக்கல் நோட்டிபிகேஷன்ல ஆல் ஓவர் இந்தியாவுக்கு மொத்தம் 5830 வேகன்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஸ்பெசிபிக்கா தமிழ்நாடுன்னு சொல்லி பார்க்கும்போது 268 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 20ல இருந்து 28 வயசு முடிய இருந்தா போதும், யூ ஆர் எலிஜிபிள். அதாவது ஒரு கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த் 2/7/1993 இருந்து 1/7/2001 முடிய இருக்கணும். அதுக்குள்ள யாருக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அவங்க எல்லாருமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட். சரி, இதுல ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. OBC கேட்டகரியா இருக்கிறவங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். அதே இது SC ST கேண்டிடேட்டா இருக்கிறவங்களுக்கு 5 வருஷம் மொத்த ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க.
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி நீங்கள் 3 வருஷ டிகிரி இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், இல்லை சயின்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். நிறைய பேர்கிட்ட ஒரு தாட் இருக்கும், நாங்கள் பிகாம் படிச்சிருந்தா தான் நாங்கள் பேங்க் எக்ஸாம் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அந்த தாட் எதுவுமே கிடையாது. பிஏ தமிழ் லிட்ரேச்சர்ல என்ன, பிஏ ஹிஸ்டரி, எனி கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 7/10/2021 இருந்து 27/10/2021 நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி ஐபிஎஸ் நோட்டிபிகேஷன்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப கிளியரா கொடுத்திருக்கிறாங்க. என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, நாங்க ஜூலை மாசம் நாங்க நோட்டிபிகேஷன் டிக்ளேர் பண்ணியிருந்தோம். அந்த டேட்ல யாராச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் போதும், வேற புதுசா எதுவும் அப்ளிகேஷன் போட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை சொல்லிட்டாங்க. நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதே அப்ளிகேஷன் இதுல ஆக்டிவேட் ஆகும். சப்போஸ் நீங்க அதுல அப்ளை பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டேட்ல இருந்து எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசம் 2021 நடக்க போகுது. இப்போ பார்த்துக்கோங்க, அக்டோபர் மாசம் நடக்கு. இன்பிட்வீன்ல 1 மந்த் தான் நம்மளுக்கு கேப் இருக்கு. இந்த 1 மந்த்ல நம்ம எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா? பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிஞ்ச ஒரு 10 இருந்து 15 நாளுக்குள்ள உங்களுக்கு பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ரிசல்ட் வந்துடும். மெயின் எக்ஸாமினேஷன் ஒன்று ஜனவரி லாஸ்ட் வீக் இல்லைன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம் டியூரேஷன் தான். யாரெல்லாம் நல்லா ப்ரிப்பேரா இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. சரி, இவ்வளவு ஷார்ட் டைம் டியூரேஷன்ல ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எப்போ போடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாசம், அதாவது ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு கூட நம்மளுக்கு ரிசல்ட் வரதுக்கு உண்டான சான்சஸ் ஃபைனல் அலாட்மெண்ட் போட்டுருவாங்க. இதோட அபிஷியல் வெப்சைட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா www.ibbs.in அப்படிங்கிற வெப்சைட்ல டைரக்டா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு ட்ரிப் சொல்லிடுவோம். ஆல் ஓவர் இந்தியால மொத்தம் 5830 வேகன்சி போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 268 வேகன்சி போட்டிருக்கிறாங்க. இந்த சான்ஸை நம்ம யாருமே என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா மிஸ் பண்ண வேண்டாம். இந்த வேகன்சி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வேகன்சி தான். என்னென்ன காரணம்லாம் சொல்லி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் இது வரைக்கும் அதர் லாங்குவேஜஸ்ல கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதர் லாங்குவேஜ் மீன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. பட் இப்போ நம்மளுக்கு ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயே கிடைக்கி அது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிற கேட்டகரி இதில் நம்ம பார்த்துலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜெனரல் அண்ட் ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா வெறும் 850 ரூபா மட்டும் நீங்க பேமெண்ட் பண்ணா போதும். அதே இது எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி பிசிக்கல் சேலஞ்சஸ் அப்படிங்கிற கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்க எல்லாருமே 175 ரூபா நீங்க பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்டா நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, மெயினா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ல நம்மளுக்கு மெயினா இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டோ அப்படிங்கிற கேட்டகரி. இந்த போட்டோ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 கேபில இருந்து 50 கேபி முடிய உங்களோட போட்டோ சைஸ் இருக்கணும். இல்லைன்னா டெசிமல் வச்சு நீங்க திங்க் பண்ணும்போது 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் சைஸ்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டா மட்டும்தான் இருக்கணும். பேக்ரவுண்டு பிளெயினா இருக்கணும், ஒயிட்டா இருக்கலாம், ப்ளூவா இருக்கலாம். இந்த கேட்டகரி இருக்கும். செல்ஃபி மோடு அப்ளிகபிள் இல்லை, ஃபங்க்ஷன் மோடு இதுல அப்ளிகபிள் இல்லை. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் வச்சு அப்ளை பண்ணுங்க. செகண்டரி சிக்னேச்சர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க்னு எஸ்பெஷலி நோட்டிபிகேஷன்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க் வச்சு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. சிக்னேச்சர் போடும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சிக்னேச்சர் போடாதீங்க, பெர்மனண்டா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சிக்னேச்சர் வச்சுக்கோங்க. அதோட சைஸ் 10 கேபில இருந்து 20 கேபி முடிய இருக்கணும். நெக்ஸ்ட் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன். இந்த லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் வித் பிளாக். ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்கா இருக்கலாம், இல்லைன்னா ப்ளூ இங்கா இருக்கலாம். அந்த தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதோட சைஸ் 20 கேபி டு 50 கேபி. நீங்க அதை இது பண்ணும்போது மாடிஃபிகேஷன் பண்ணும்போது கரெக்டா பேப்பர்ல கட் பண்ணி கிராப் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் அந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் கேன்சல் ஆயிரும். அதனால அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லா ஒன்று நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறத கரெக்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த லிங்க்லயே இந்த வீடியோவுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான லிங்க், அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே போறோம்.
அது கூட சேர்ந்து எஸ்பிஐக்கு உண்டான பிஓ நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான லிங்க்ஸும் அதுக்குண்டான அப்ளிகேஷன் லிங்க்கும் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஷேர் பண்ணி விட்டுருதோம். ஓகேங்களா. டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒயிட் பேப்பரில் எழுதிக்கோங்க. அதோட சைஸ் 50 KB to 100 KBல இருக்கும். இது ரன்னிங் லெட்டர்ல இருக்கும். ஓகேங்களா. ரன்னிங் லெட்டர்ல தான் எழுதணும். எப்படி எழுதக்கூடாது அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ல நீங்க எழுதக்கூடாது. எந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பண்ணும்போது 1 by 1 என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செக் பண்ணி பண்ணுங்க. மொத்தம் 5 ப்ராசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி இது கன்ஃபார்மாக கேட்பாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ப்ராசஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். தேர்டு ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜெனரல் டேட்டாஸ், அதாவது உங்களோட அப்பா பேர், என்ன கேட்டகரி, எத்தனை ட்ரிப்பு எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க, உங்களோட வீட்டு அட்ரஸ் என்ன, இந்த டேட்டா இருக்கும். அதுக்குள்ளேயே சப்டிவிஷன் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், எந்த பேங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறீங்க இப்படிங்கிற எல்லா கேட்டகரியும் இருக்கும். இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் ஓவரால் ரிவ்யூ. அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா டிக்ளரேஷன் ஃபார்மும் தம்பி இம்ப்ரெஷனும் அப்ளை பண்றக்கூடியதா இருக்கும். இது எல்லாமே 1 by 1 செக் பண்ணி முடிச்சுட்டு பண்ணுங்க. அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க. உங்களோட வாழ்க்கை இதுல இருக்கு. ஐடிஎஸ் கிளர்க்கு பிரிமினரி எக்ஸாமினேஷனுக்கு என்ன சிலபஸ், எத்தனை மார்க் எடுக்கணும், இதுல என்னென்ன கேட்டகரியில இருக்குங்கிறத அடுத்தடுத்து இதுல நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட் மொத்தம் 3 இதுதான். என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் எபிலிட்டி அப்படிங்கிற 3 இது மட்டும்தான் இருக்கு. நம்பர் ஆஃப் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்ல 30 கொஸ்டினும், நியூமெரிக்கல் எபிலிட்டியில 35 கொஸ்டினும், ரீசனிங் எபிலிட்டியில 35 கொஸ்டினும் இருக்கு. மேக்ஸிமம் மார்க் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்க்கு 30 மார்க், நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கு 35 மார்க், ரீசனிங் எபிலிட்டிக்கு 35 மார்க் இருக்கு. டியூரேஷன் 20 minutes 20 minutes 20 minutes தான் கொடுக்குறாங்க. பட் இதுல ஒரே ஒரு சின்ன தாட் மட்டும் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான கட் ஆஃப் இருக்கும். என்னென்ன கட் ஆஃப்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி செக்ஷனல் கட் ஆஃப். செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும். அதே நேரத்தில் ஓவரால் கட் ஆஃப் இருக்கும். செக்ஷனல் கட் ஆஃப்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மொத்தம் 30 கொஸ்டின் 30 மார்க் இருக்கு. இந்த 30 மார்க்ல மினிமம் இவ்வளவு மார்க் வேணும் அப்படிங்கிற கேட்டகரி. நியூமெரிக்கல் எபிலிட்டிலையும் 35 கொஸ்டினுக்கு 35 மார்க், அதுல மினிமம் இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற கேட்டகரி வைப்பாங்க. ஓவரால்னா மொத்தம் 100 கொஸ்டினுக்கு இவ்வளவு மார்க் இருக்கணும் அப்படிங்கிற கேட்டகரி. லாஸ்ட் இயர் அதாவது ஐபிஎஸ் கிளரிக்கல் 2020 to 2021 கொண்டாட நோட்டிபிகேஷன்ல பிரிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ஜெனரல் ஓபிசி கேட்டகரிக்கு 71 மார்க் கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. ஓவரால் கட் ஆஃப். ஓகேங்களா. ஸோ 70 மார்க்குக்கு மேல யாரெல்லாம் கன்ஃபார்மா அட்டன் பண்றீங்களோ, அக்யூரேசி அட்டன் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ், ஐ மீன் மெயின் எக்ஸாம் போறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு. மெயின் எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா டாபிக் என்னதுல அப்படின்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின் 60 மார்க் ரீசனிங் எபிலிட்டியில. இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்க்கு 40 கொஸ்டின் 40 மார்க். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 50 கொஸ்டின் 50 மார்க். ஜெனரல் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் 50 கொஸ்டின் 50 மார்க். மொத்தம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 190 கொஸ்டின் 200 மார்க். மீடியம் ஆஃப் எக்ஸாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போதே பார்த்துட்டோம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வித் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல எல்லாமே இருக்கும், இங்கிலீஷை தவிர. ஓகேங்களா. அதை தவிர மீது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா போத் இங்கிலீஷ் ஹிந்தி வித் ரீஜனல் லாங்குவேஜஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. டைம் அலாட்மெண்ட் எப்படி பண்றாங்கன்னா ரீசனிங் எபிலிட்டிக்கு 45 நிமிஷம் தராங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்க்கு 35 நிமிஷம், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 45 நிமிஷம், ஜெனரல் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ்க்கு 35 நிமிஷம் தராங்க. இதுலயும் செக்ஷனல் அண்ட் ஓவரால் கட் ஆஃப் ரெண்டுமே இருக்கு. ஸோ இதை என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா மிஸ் பண்ணிட வேண்டாம். சிலபஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரிமினரி எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன ஸ்கோர் பண்ணணும், மெயின் எக்ஸாமுக்கு என்னென்ன ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைட்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பிரிமினரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத விட மொத்தமா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஹெட்டிங்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். பிரிலிம்ஸுக்கு எது மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பண்ணணும், செகண்டரி மெயின் எக்ஸாமுக்கு எதெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாபிக்கை பார்க்க போறோம். நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் அரித்மெட்டிக்கல் எபிலிட்டி அப்படின்னு 2 கேட்டகரியா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் படிக்கலாம்.
மூணாவது இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்க என்ன பிரிக்க போறோம் அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்க பிரிக்க போறோம். ஓகேங்களா? ஓகே. நியூமெரிக்கல் எபிலிட்டியில மொத்தம் மூணு கான்செப்ட் தான் இருக்கு. என்னென்ன கான்செப்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன், செகண்டரி நம்பர் சீரியஸ், தேர்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த 3 கேட்டகரி தான் நியூமெரிக்கல் எபிலிட்டியில இம்பார்ட்டன்ட். அரித்மெட்டிக் எபிலிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், ரேஷியோ, பெர்சன்டேஜ், ஏஜ், பார்ட்னர்ஷிப், அலிகேஷன் ஆர் மிக்சட், ப்ராஃபிட் ஆர் லாஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க் அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லி அரித்மெட்டிக் எபிலிட்டி கொடுத்துட்டாங்க. அது போக மெயினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் டேட்டா சஃபிசியன்சியும் இருக்கு. இதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒருத்தர் பிரிமினரி எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆகணும் அப்படின்னா எதுலாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும். ஓகே, பிரிமினரி எக்ஸாமினேஷன்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் 10 கொஸ்டின் வரும். மொத்தம் 35 கொஸ்டின் நம்மளுக்கு பிரிமினரி எக்ஸாமினேஷன்ல இருக்கு. அதுல 10 கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து வரும். நம்பர் சீரியஸ்ல இருந்து 5 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ 15 கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் நம்பர் சீரீஸ்ல இருக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். இது உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்டா படிக்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் டாபிக். ஓகேங்களா? ஸோ 10 கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன், 5 கொஸ்டின் நம்பர் சீரியஸ். டேட்டா இன்டர்பிரேஷன்ல இருந்து 2 டைரக்ஷன் கேட்கறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. 2 டைரக்ஷன்ல இருந்து அதிகபட்சம் 3 டைரக்ஷன் முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு 10 மார்க்கு, நம்பர் சீரீஸ்ல ஒரு 5 மார்க்கு, டேட்டா இன்டர்பிரேஷன் ஒரு 10 மார்க், 25 மார்க் என்ன இருக்கும் அப்படின்னு இருக்கும். இது போக அரித்மெட்டிக் எபிலிட்டியில இருந்து ஒரு 10 மார்க்குக்கு நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஒருத்தர் பிரிமினரி எக்ஸாமினேஷன்ல செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரியஸ், டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு நீங்க ஸ்கோரிங் பண்ணிட்டீங்கன்னா செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆயிடும். பட் உங்களுக்கு பிரிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் எபிலிட்டியை நீங்க டச் பண்ணாம பாஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அரித்மெட்டிக் எபிலிட்டியில மெயினா ஒரு 3 டாபிக் நீங்க நல்ல தரவா படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ரிலேட்டடா வரக்கூடிய பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கக்கூடிய 3 டாபிக் என்ன கேட்டகரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், ரேஷியோ, பெர்சன்டேஜ். இந்த 3 டாபிக் நீங்க தரவா படிக்கணும். ஏன் இந்த 3 டாபிக் தரவா படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா இன்டர்பிரேஷன் 2 டைரக்ஷன் கொடுப்பாங்கன்ட்டாங்க. அந்த 2 டைரக்ஷன்ல இது 3 ஃபார் ஈச். ஒவ்வொரு டைரக்ஷன்ல மினிமம் 3 கொஸ்டின் எது ரிலேட்டடா இருக்கும்? ஆவரேஜ், ரேஷியோ, பெர்சன்டேஜ் ரிலேட்டடா இருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணிட வேண்டாம். நெக்ஸ்ட், இந்த ரேஷியோ டாபிக் உங்களுக்கு தரவா தெரிஞ்சால் நீங்க இந்த 3 கேட்டகரியை நீங்க ஈஸியா போட முடியும். எந்த கேட்டகரியில? ஏஜ்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டினா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டினா இருக்கட்டும், அலிகேஷன் ஆர் மிக்சர்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டினா இருக்கட்டும். இந்த 3 கொஸ்டினுமே எது ரிலேட்டடா தான் வரப்போகுது அப்படின்னா ரேஷியோ ரிலேட்டடா தான் வரப்போகுது. நெக்ஸ்ட், பெர்சன்டேஜ் டாபிக் நீங்க தரவு பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த டாபிக் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஸ்கோரிங் பண்ணலாம். பாருங்க, நீங்க படிச்சது ஒரு 3 டாபிக், அது ரிலேட்டடா ஒரு 6 டாபிக் பக்கத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கவர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் நீங்க கிளியர் பண்ணாலே பிரிமினிஸ்ல 10 கொஸ்டின் 10 வெர்பல் சம்ல ஒரு 6ல இருந்து 7 கொஸ்டின் போட முடியும். அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா நீங்க பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிடலாம். இதுதான் பிரிலிம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கு எதுதான் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டகரி பார்க்கலாம். மெயின் எக்ஸாமுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணக்கூடியது இந்த அரித்மெட்டிக் எபிலிட்டி அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன். இந்த டாபிக் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். டேட்டா இன்டர்பிரேஷன் மொத்தம் 50 கொஸ்டின் சொல்லியிருக்கிறாங்க மெயின் எக்ஸாமினேஷனுக்கு. 50 கொஸ்டின்ல ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின் எது ரிலேட்டடா மட்டும் வரும் அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேஷன் டாபிக்ல இருந்து வரும்.
அதுல 1 or 2 டைரக்ஷன், ஒன்னு இல்லைன்னா 2 டைரக்ஷன் எது ரிலேட்டடா வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ரிலேட்டடா, ஏஜா இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம், அலிகேஷன் ஆர் மிக்சரா இருக்கலாம், ப்ராஃபிட் ஆர் லாஸா இருக்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஏரியா வால்யூம், இதுல ஏதாச்சும் ஒரு 2 டாபிக்ல இருந்து கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல சில மார்க் பேப்பர்ல நீங்க பார்த்திருப்பீங்க எந்தெந்த டாபிக் மோஸ்ட் ஆஃப் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல இருந்து வந்திருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் டைம் அண்ட் ஒர்க். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ஒரு டாபிக் இருக்கும், போட் அண்ட் ஸ்ட்ரீம். போட் அண்ட் ஸ்ட்ரீம் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு உண்டான சான்சஸ் 1ல இருந்து 2 டைரக்ஷன் இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி இருக்கும். மேபி 4 கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். டேட்டா இன்டர்பிரேஷன்ல என்னென்ன மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன் நம்மளுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு டிஐ வரும், 2 டிஏ பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது வரும், செகண்டரி மிஸ்ஸிங் டிஐ இருக்கும், 3வது ரேடார் டிஐ இருக்கும், 4வது கேஸ் டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இப்போ கண்டென்ட் மாதிரி கொடுத்துட்டு அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க, கேஸ் டிஏ. ஓகேங்களா, இந்த மாடல் டிஏ எல்லாமே நீங்க இப்போ இருந்தே தரவு பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் கேஸ் பண்ணும். அப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரியஸ், குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இதெல்லாம் வராதா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். மேபி இருக்கலாம். அப்படி சிம்பிளிஃபிகேஷனா இருந்தா கூட இந்த அப்ராக்சிமேஷன் இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் தான் இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன் இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. நம்பர் சீரீஸா இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராங் நம்பர் சீரீஸா இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகமா இருக்குமே தவிர எது இருக்காது, மிஸ்ஸிங் நம்பரா இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்காது. இட் இஸ் அசம்சன் தான், இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அரித்மெட்டிக் எபிலிட்டியும் டேட்டா இன்டர்பிரேஷன் மட்டும் நம்மளுக்கு மெயின் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணும். ஓகேங்களா, ஆப்டிடியூட பத்தி ப்ரிலிமினரிஸ்ல எது தேவை, மெயின் எக்ஸாமினேஷன்ல எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற 2 கேட்டகரி நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம போகக்கூடியது லாஜிக்கல் ரீசனிங். ஓகே, லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற டாபிக்ல ஆல்பா நியூமரிக் சீரியஸ், டைரக்ஷன், இன்இக்வாலிட்டி, பசில், 5 செட் சீரியஸ், பிளட் ரிலேஷன், ஸ்லாயிசம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கோடிங், டிகோடிங், ஆர்டரிங், ரேங்கிங், மிஸ்செலேனியஸ், இன்புட் அண்ட் அவுட்புட், டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற டாபிக்ஸ் தான் நம்மளுக்கு பேங்க் எக்ஸாம்ல இருக்கு. இதுல பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்பா நியூமரிக் ஆர் 5 செட் சீரியஸ் இந்த 2ல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வரும், 5 மார்க்குக்கு கேட்பாங்க. இந்த 2ல ஏதாச்சும் ஒன்று, எனி ஒன், 5 மார்க். பிளட் ரிலேஷன்ல இருந்து 2 or 3 மார்க், டைரக்ஷன்ல இருந்து 2 or 3 மார்க். அதாவது பிளட் ரிலேஷன் 3 மார்க் கேட்டாங்கன்னா டைரக்ஷன் 2 மார்க்கா இருக்கும், பிளட் ரிலேஷன் 2 மார்க்குன்னு கேட்டாங்கன்னா டைரக்ஷன் 3 மார்க்கா இருக்கும். இதுக்கு அடுத்த கேட்டகரி இன்இக்வாலிட்டி, இன்இக்வாலிட்டி ஆர் ஸ்லாயிசம். இந்த 2 கேட்டகரியில ஏதாச்சும் ஒரு கேட்டகரி, 2மே இருந்ததுன்னா 2 to 3 இல்ல 5 மார்க். ஓகேங்களா, கோடிங், டிகோடிங் உங்களுக்கு 5 மார்க்குக்கு இருக்கும். மிஸ்செலேனியஸ் 2 to 3 மார்க் இருக்கும், அதாவது 1 வேர்டு கொஸ்டின், சர்ச் பேர், ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில. ஓகே, இதுல மொத்தம் 35 கொஸ்டினுக்கு அதிகபட்சம் ஒரு 15ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் முடிய உங்களுக்கு இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஒருத்தர் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணணும், ஐ மீன் நான் 70 மார்க்குக்கு மேல வாங்கணும் அப்படின்னா நீங்க எப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையில இருந்து இந்த பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நீங்க ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மொத்தம் 3 டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. 3ல இருந்து 4 டைரக்ஷன் முடியும். ஓகேங்களா, ஓகே. ஆல்பா நியூமரிக் இந்த கேட்டகரியில நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15ல இருந்து 20 மார்க் இருக்கும். இது மட்டும் 15 மார்க் இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அதனால ரீசனிங் எபிலிட்டியில பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகேங்களா, ஓகே.
இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எதை பார்க்க போறோம் அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கு எந்த கண்டென்ட் தேவை, எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா மெயின் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். மெயின் எக்ஸாமுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இன்புட் அவுட்புட், blood relation, data sufficiency and analytical reasoning. இதுல கோடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும், அது கேட்கலாம். இதெல்லாம் ட்ரையல் கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியாது, ஸ்லைஸ். ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் இருக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மொத்தம் 50 கொஸ்டின்ல 20ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் முடிய நம்மளுக்கு இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு மெயின் எக்ஸாமினேஷன்ல. இந்த ஒன் வேர்ட்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் இந்த டேட்டா சஃபிஷியன்சி கேட்டகரியில் இந்த மாதிரி ஆல்ஃபா நியூமரிக், ஃபைசெட், சீரியஸ் இந்த ரிலேட்டடை பேஸ் பண்ணி கேட்கறதுக்கு உண்டான சான்சஸ். ஒன்று பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா டைரக்ஷன் பேஸ் பண்ணி. இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இல்லை, ரெண்டுமே இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸும் இருக்கும். ஓகேங்களா, இது மெயின் எக்ஸாமினேஷன்ல ரீசனிங் அபிலிட்டியில பேஸ் பண்ணி படிக்கக்கூடிய. ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான டாபிக் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்லேயும் சரி, மெயின் எக்ஸாமினேஷன்லேயும் சரி, உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டாபிக் இந்த ஜெனரல் இங்கிலீஷ் டாபிக் மட்டும்தான். வேற எந்த டாபிக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணாது. இது கூட சேர்ந்து இன்னொரு டாபிக்கை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அதை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஏன்னா நீங்க மேக்ஸ் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போட்டாலும் மெயின் எக்ஸாமினேஷன்ல 20ல இருந்து 25 கொஸ்டின் தான் போட முடியும். அதே நேரத்தில் ரீசனிங்கும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் 25ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் முடியும் உங்களால அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், ஏன்னா கொஸ்டினோட லெவல் கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அதனால மெயின் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படின்னா இங்கிலீஷுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. டாபிக் இதுதான்: reading comprehension, close test, para jumbles, miscellaneous, filling the blanks, error spotting, paragraph and completion, synonyms, antonyms. இதுதான் ஹெட்டிங். ஓகேங்களா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 10 மார்க் இருக்கும், க்ளோஸ் டெஸ்ட் 5 மார்க்கு, பாரா ஜம்பிள்ஸ் 5 மார்க்கு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் 5 மார்க்கு, எரர் ஸ்பாட்டிங் 5 மார்க். ஓகேங்களா, இது போக சில டாபிக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிஸ்செலேனியஸ் கொடுத்துட்டு ஒரு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, 35 மார்க்கு, சரி 30 மார்க் தானே. இதுல ஏதாச்சும் ஒன்று கூடலாம் இல்லை கம்மியாகலாம். ஓகேங்களா, ஓகே, இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் இதே கண்டென்ட் தான், ஆனால் எல்லாமே நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு 3 கொஸ்டின், மிடில் ஒரு 3 கொஸ்டின் அண்டு ஃபைனல்ல ஒரு 3 கொஸ்டின். எல்லாருமே ஒரே கண்டென்ட்டா தான் இருக்கும், பட் அதை 3ஐயும் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. யாருக்கெல்லாம் ரீடிங் நியூஸ் பேப்பர் கெப்பாசிட்டி இருக்கோ அவங்க எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. என்னென்ன பேப்பர்லாம் படிக்கணும்? த ஹிந்து படிங்க, அதுல இருந்தா மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். செகண்ட் த இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்த 2 பேப்பரும். நியூஸ் பேப்பர் படிக்கிறதால நம்மளுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல சரி, மெயின் எக்ஸாமினேஷன்ல சரி, எவ்வளோ மார்க் நம்மளுக்கு ஸ்கோரிங் பண்ண முடியும் அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல ப்ரிலிம்ஸில் 30 மார்க்கு நியூஸ் பேப்பர்ல இருந்தால் கண்டென்ட் இருக்கும். மெயின் எக்ஸாமில் இங்கிலீஷ் ஒரு 40 மார்க். ஓகேங்களா, கரண்ட் அவேர்ஸ் ஒரு 50 மார்க், ரீசனிங்கில் ஒரு 10 மார்க். கிட்டத்தட்ட ஒரு 100 மார்க் பக்கத்தில் எதில் இருந்தால் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எடிட்டிங்ல இருந்தால் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. எஸ்பெஷலி எடிட்டோரியல் பேஜஸ் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அது மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எதுவும் கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்னதான் ஆகணும் அப்படின்னா படிச்சு தான் ஆகணும். இந்த 2ஐயும் மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ்.
இந்த டாபிக் மட்டும் நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 50 மார்க்குக்கு யாரு 40+ எடுக்கிறீங்களோ நீங்க உங்களுடைய ஜாப்பை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி, ஜெனரல் அவேர்னஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு எடுத்துக்கிறோம். அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த அப்பாயின்மெண்ட்டுங்கிற கேட்டகரியை நான் 3 விதமான அப்பாயின்மெண்டா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல் அப்பாயின்மெண்ட், செகண்டரி இன்டர்நேஷனல் லெவல் அப்பாயின்மெண்ட். ஓகேங்களா? இந்த ரெண்டுக்குமே சபார்டினேட்டா ஒரு கேட்டகரி படிச்சுக்கிறது. என்ன கேட்டகரின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் லேடி. ஓகேங்களா? ஒரு ஆஃப்டர் லாங் இயர்ஸ் கேப், ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு ஒருத்தங்க புதுசாக யாரும் அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அப்பாயின்மெண்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கேட்க போறாங்கன்னா அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிறாங்க, அவங்களோட நேம் என்ன, அவங்களோட நேட்டிவிட்டி என்ன, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன ப்ரொஃபஷனல்ல இருந்தாங்க. இது நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரி கூட சேர்ந்து என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கண்ட்ரியோட கேபிட்டல் படிச்சுக்கணும், கண்ட்ரியோட கரன்சி பார்த்துக்கணும், அவர் என்ன பார்ட்டி அப்படிங்கிறத பார்க்கணும், யாரை எதிர்த்து போட்டிட்டாரு அப்படிங்கிறதையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சுக்கணும். இந்த அப்பாயின்மெண்ட் கேட்டகரியில இதெல்லாம் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் டேஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி பார்க்க போறோம். இந்த டேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டேஸ் 3 விதமான கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி எந்த டே, எந்த டேட்ல, அதோட தீம் என்ன. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் 5. அந்த அக்டோபர் 5 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு டீச்சர்ஸ் டே நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ வேர்ல்டு டீச்சர்ஸ் டே செலிப்ரேட்டட் அட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட். அக்டோபர் 5, 6, 7 அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில கொடுப்பாங்க. அதே இது அக்டோபர் 5 on which of the following day, teachers day, parents day, எந்த மாதிரி கேட்டகரியில கொடுக்கலாம். ஃபைனலா அந்த டேயோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த டேஸ் பத்தி படிக்கும் போதும் இன்னும் கொஞ்சம் பிரீஃபா இந்த டேயை எந்த ஆர்கனைசேஷன் செலிப்ரேட் பண்றாங்க, அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, அதை எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோட செக்ரட்டரி ஜெனரல் யாரு அப்படிங்கிற கேட்டகரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபாரின் விசிட்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவில் இருந்து யாரும் வெளிநாட்டுக்கு போனாலோ இல்லை வெளிநாட்டில் இருந்து யாரும் இந்தியாவுக்கு வந்தாலோ எதுக்காக வந்தாங்க, அவங்க மினிஸ்ட்ரி என்ன, அவங்க யாரு கூட மீட்டிங் போட்டாங்க, எந்த இடத்துல வச்சு மீட்டிங் பண்ணாங்க, ஓகேங்களா, அதோட பர்பஸ் என்ன, எது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்தா இருக்கா அப்படிங்கிற கேட்டகரி முடிய நீங்க பிரீஃபா படிச்சிட்டீங்க அப்படின்னா 40 மார்க்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா கொஸ்டினோட லெவல் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சமிட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக்ல UN ஜெனரல் அசம்பிளி மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங் எத்தனாவது மீட்டிங், யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா அதுல மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரு உதாரணத்துக்கு US பிரசிடென்டா இருக்கக்கூடிய ஜோ பைடனுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஜெனரல் அசம்பிளியில பேசக்கூடிய ஒரு சான்சஸ் கிடைச்சிருந்தது. அந்த மாதிரி இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த சமிட்ல என்ன ரிசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே வச்சுக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி அவார்ட்ஸ் சொல்லி பார்க்கும்போது எந்த அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க, என்ன கேட்டகரியில கொடுக்கறாங்க, அந்த அவார்டு எந்த இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அந்த அவார்டோட பிரைஸ் என்ன, இந்த கேட்டகரி எல்லாமே எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்க படிக்கணும். அவார்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 3 விதமான கேட்டகரி பார்த்து வச்சுக்கோங்க. நேஷனல் அவார்டு, ஏசியன் அவார்டு அண்ட் இன்டர்நேஷனல் அவார்டு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாசம் பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய நோபல் பிரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இன்னையோட சேர்த்து 3வது பிரைஸ் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி மெடிசின், பிசிக்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு கெமிஸ்ட்ரிக்கு உண்டான அவார்டும் கொடுத்துட்டாங்க. அந்த அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க, அவங்க என்ன கண்டுபிடிச்சதுனால கொடுத்தாங்க, என்ன கேட்டகரியில கொடுத்திருக்கிறாங்க, அந்த அவார்டோட ஷேர் ஹோல்டிங் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா விதமான டேட்டாவையும் நீங்க ஸ்கோர் பண்ணத்தான் செய்யணும். ஓகேங்களா?
அதுக்கு அடுத்த கேட்டகரி ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இன்னும் ஒரு 10-15 நாள்ல யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல வச்சு ICC T20 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. அந்த சாம்பியன்ஷிப் எத்தனாவது சாம்பியன்ஷிப், ஃபார்மர் சாம்பியன் யாரு அப்படிங்கிற எல்லா விதமான டேட்டா, அதாவது அந்த கேம் எங்க வச்சு நடக்கு, எத்தனாவது கேம், அதுல வின்னர் யாரு, ரன்னர் யாரு, ஓப்பனிங் செரிமனில யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணா, க்ளோசிங் செரிமனில யார் பார்ட்டிசிபேட் பண்ணா, மேன் ஆஃப் த சீரியஸ் யாரு, இப்படிங்கிற எல்லா விதமான கேட்டகரியிலையும் நீங்க ஸ்கோரிங் பண்ணியானும் கடைசி ஒரு 6 மாசத்துக்கு. எஸ்பெஷலி நம்மளுக்கு இந்த இயர்ல நடந்த இந்த டோக்கியோ ஒலிம்பிக் கேம்ஸ், அதுக்கப்புறம் இப்ப நடக்கூடிய நேஷனல் சாம்பியன்ஸ் லெவல் கேம்ஸ், அதாவது அத்லட்டிக்கா இருக்கட்டும், ரைஃபிள் ஷூட்டிங்கா இருக்கட்டும், என்னென்ன கேட்டகரியெல்லாம் இருக்கோ எல்லாத்துல இருந்தும் கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அதிகமா வரும். அதுலயும் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைமா யாரு ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். யாரு, அவங்க எந்த ஸ்டேட், என்ன கேம் ரிலேட்டட், என்ன கேட்டகரியில அவார்டு வாங்கியிருக்காங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த கேட்டகரி டிஃபென்ஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறாங்க. சரி, டிஃபென்ஸ்ல பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ், இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிஃபென்ஸ்ங்கிற கேட்டகரியை நான் 3 ஸ்பிளிட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், இந்தியா ஏதாவது ஒரு நாடு கூட டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருந்து எது நியூ வெப்பன் ஆர் நியூ மிசைல்ஸ் இல்ல நியூ ஏர்கிராஃப்ட் இந்த மாதிரி எது வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கேட்டகரியை இம்பார்ட்டன்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து DRDO அண்ட் INS. DRDO இப்ப ரீசெண்டா எதுவும் புதுசா ஒரு டெஸ்ட் ஃபயர் பண்ணி இருக்கிறாங்களா, அது எந்த இடத்துல வச்சு மிசைல் டெஸ்ட் ஃபயர் பண்ணி இருக்கிறாங்களா, எந்த இடத்துல வச்சு பண்ணாங்க, அதோட நேம் என்ன, அது ஷார்ட் டைம் இதா இல்ல மீடியம் ரேஞ்சா அப்படிங்கிற கேட்டகரி எல்லாமே பண்ணணும். அதே கேட்டகரியில INS பத்தி பார்க்கும்போது புதுசா எதுவும் நம்ம வார்ஷிப்பு இல்ல கோஸ்டல் கார்டு இப்படிங்கிற கேட்டகரியை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ஃபைனலா தேர்ட் கேட்டகரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிற கேட்டகரி. அதாவது 2 நாடுகள் இல்ல 2 நாடுகளை விட அதிகமான நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய மிலிட்ரி டிஃபென்ஸ் எக்ஸசைஸ். அதுல புதுசா என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரையல் பண்ணுவாங்க. அந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் எங்க வச்சு நடந்துச்சு, எத்தனாவது எக்ஸசைஸ், எந்த நாடு பார்ட்டிசிபேட் பண்ணது, அதுல மிலிட்ரி எக்ஸசைஸா இருந்தா எதுவும் புதுசா பீரங்கி டேங்க்ஸ் இது எல்லாமே வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதே இது நேவல் எக்ஸசைஸா இருந்தா எந்தெந்த வார்ஷிப் நம்மளுக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னு பார்த்துருக்கணும். யாரா இருந்தாங்கன்னா ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து ISRO இஸ்ரோவை பத்தி நம்மளுக்கு கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் முடிய இருக்கும். அவங்களோட கரண்ட் ப்ராசஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரியில ஸ்கீம்ஸ் சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு நேஷனல் லெவல் ஸ்கீம்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் ஸ்கீம்ஸ் சொல்லி 2 ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த 2 ஸ்கீம்ஸ்ல அந்த ஸ்கீம் எந்த இடத்துல எந்த மினிஸ்ட்ரியோட அண்டர் கண்ட்ரோல்ல யாரு லான்ச் பண்ணாங்க, எவ்வளவு ரூபாய் அந்த ஸ்கீமுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஸ்கீமோட பர்பஸ் என்ன இப்படிங்கிற ஓவரால் டேட்டா நீங்க கேதர் பண்ணணும். அதுக்கு அடுத்த கேட்டகரியில ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்பவுமே நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் டியூரேஷன் தான். ஓகேங்களா? தீபாவளி அண்ட் நவராத்திரி பூஜை அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா நம்மளுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபெஸ்டிவல் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவலை விட நார்த் இந்தியால அறுவடை திருநாள் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவலா இருக்கட்டும் இல்ல ட்ரைபல்குள்ள ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், இந்த கேட்டகரியில இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும். 1ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் தான், அதிகமா இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இல்லை. அதுக்கு அடுத்த கேட்டகரி இண்டெக்ஸ் ரிப்போர்ட். உலக அளவுல எந்தெந்த நாடுகள் சிறந்த தரவரிசை பட்டியலில் இருக்குங்கிற ஒரு ரிப்போர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் என்ன, அந்த ரிப்போர்ட்டோட நேம் என்ன, அந்த ரிப்போர்ட்ல டாப் 3 யாரு, பாட்டம் 3 யாரு, இந்தியா அதுல என்ன கேட்டகரியில இருக்கு, எல்லாமே நீங்க ஸ்கோர் பண்ணி ஆகணும். சாரி. அதுக்கு அடுத்த கேட்டகரி RBI பத்தி, இந்தியாவோட சென்ட்ரல் பேங்கா இருக்கக்கூடிய RBI பத்தி கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மோஸ்ட் ஆஃப் இதுல இருந்து நம்மளுக்கு வரதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வரலாம். RBIயோட பேசிக் ஹிஸ்டரி படிச்சுக்கணும், RBIயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு படிச்சுக்கணும், எஸ்பெஷலி அதுல இருக்கக்கூடிய மானிட்டரி ஸ்கீம்ஸ் படிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ரிலேட்டட்ல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் RBI பத்தி நம்மளுக்கு கேட்கலாம்.
அதுக்கப்புறம் நேஷனலைஸ் பேங்க்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்ட்டாங்க. அதாவது நேஷனலைஸ் பேங்க்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கனரா பேங்காக இருக்கட்டும், ஐஓபியா இருக்கட்டும், இந்த நேஷனலைஸ் பேங்க்ஸ் வந்து யாராச்சும் ஒரு தனி பிரைவேட் ஆர்கனைசேஷன் கூட ஏதாச்சும் அக்ரிமெண்ட் போட்டு புதுசாக எதுவும் கார்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேட்டகரியில இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். எதுவும் நியூவா எதுவும் புதுசாக ஒரு சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேட்டகரியிலே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பேங்கை பற்றி படிக்கிறீங்கன்னா இதுல இருந்து 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் படிக்கணும். ஃபர்ஸ்ட், பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, பேங்கோட டேக்லைன் யாரு, பேங்கோட கரண்ட் சிஎம்டி அண்ட் ஜெனரல் யாருன்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க படிச்சுக்கணும். சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் யாருங்கிறத நீங்க படிச்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த கேட்டகரியில பேங்கிங் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. பேங்கோட சேவிங்ஸ் டெபாசிட் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட், டேர்ம் டெபாசிட், அதுக்கப்புறம் செக் புக்கு, டிடி, ஏடிஎம்ஸ் பத்தி இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய எல்லா விதமான கொஸ்டின்ஸையும் நீங்க படிக்கணும். ஃபைனல்ங்கிறத விட இன்னும் கொஞ்சம் மற்றதெல்லாம் சின்ன சின்ன இதுதான். IMF, வேர்ல்டு பேங்க், ஏடிபி, ஏஐஐபி, அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்க்ஸ் குரூப்ஸ், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இந்த 4 பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ். அந்த 4 பேங்க் இந்தியாவுக்கோ இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கோ எதுவும் லோன் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த லோன் எதுக்காக கொடுக்கறாங்க, என்ன கேட்டகரியில கொடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு ரூபா கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணிக்க வச்சுக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இதோட ஹெட் குவார்டர்ஸ் படிக்கணும், செக்ரட்டரி ஜெனரல் படிக்கணும், இதையும் படிச்சு வச்சுக்கணும். நேஷனல் பார்க்ஸ் அண்ட் டைகர் ரிசர்வ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்தே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். என்னென்ன நேஷனல் பார்க்ஸ் இருக்கு, என்னென்ன டைகர் ரிசர்வ் இருக்கு, என்னென்ன பயோஸ்பியர் இருக்கு, இது எல்லாமே என்ன வச்சுக்கோங்க அப்படின்னா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரியில ஆப்ஜரிஸ் அப்படின்ட்டாங்க. யாராச்சும் இப்ப ரீசெண்டா இறந்து போயிருந்தாங்க, ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இறந்து போயிருந்தாங்கன்னா அவர் யாரு, அவர் எந்த துறையை சார்ந்தவர், அவர் எதுவும் புக்கு எழுதியிருக்கிறாரா, அவருக்கு எதுவும் அவார்டு கிடைச்சிருக்கா, இப்படிங்கிற 4 விதமான பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், புக் அண்ட் ஆத்தர். இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு புக். அந்த புக்கை எந்த ஆர்கனைசேஷன் பப்ளிஷ் பண்றாங்க, யாரு பிரிண்ட் பண்ணாங்க, யாரு எழுதுனாங்க, யாரு புக்கை வெளியிட்டாங்க அப்படிங்கிற எல்லா கேட்டகரியில இருந்தும் நீங்க படிங்க. இந்த அளவுக்கு டெப்தா நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா 40 மார்க் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார்காஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்ட்டாங்க. இந்த ஃபார்காஸ்ட் ரிப்போர்ட்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவோட ஜிடிபி growth 3வது காலாண்டுல இவ்வளவு ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய டேட்டா. இது ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் சில நேரத்தில் சடனா கூட நம்மளுக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகலாம். எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னக்கூட்டி என்ன டேட்டா இருக்கோ அதுதான் உங்களுக்கு வரப்போகுது. அதனால நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி 6 மாசம் நீங்க ஸ்கோரிங் பண்ணணும். ஃபைனலா இருக்கக்கூடிய மிசலேனியஸ் டாபிக். இந்த மிசலேனியஸ்ல கேபிட்டல், கரன்சி, ஹெட் குவார்டர்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு கேட்கறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ்ல இவ்வளவுதான், கொஞ்சம் கம்மியா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் டெப்தா சொல்லியிருப்போம். இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க படிச்சீங்க அப்படின்னா 50 மார்க்குக்கு 40 மார்க்கு ஈஸியா ஸ்கோரிங் பண்ணிடலாம். ஓகே, ரீசனிங் எபிலிட்டியோட சேர்த்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நம்மளுக்கு வந்துடும். அந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல என்னதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட இன்ட்ரோடக்ஷன். எப்போ கம்ப்யூட்டர் ஆரம்பிச்சாங்க, என்னென்ன கேட்டகரியில ஆரம்பிச்சாங்க, அதுல எத்தனை ஜென்ரேஷன் இருக்கு, முதல்ல யார் கம்ப்யூட்டர் ஆரம்பிச்சா அப்படிங்கிற எல்லா விதமான இன்ட்ரோடக்ஷனும் படிக்கணும். அதுக்கு அடுத்து ஹார்ட்வேர், இன்புட் டிவைஸ்னா என்ன, அவுட்புட் டிவைஸ்னா என்ன, சிபியூனா என்ன, ரோம்னா என்ன, ரேம்னா என்ன, இப்படிங்கிற கேட்டகரியில நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். சாஃப்ட்வேர், மைக்ரோசாஃப்ட், ஓஎஸ், இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய கேட்டகரி. லாங்குவேஜஸ், ஓகேங்களா, என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கோ அது படிச்சுக்கோங்க. பேசிக் டிபிஎம்எஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் படிக்கணும். இன்டர்நெட் படிக்கணும். கம்ப்யூட்டருக்கு உண்டான நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி, எம்எஸ் ஆஃபீஸ், மெயினா எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த எம்எஸ் ஆஃபீஸ் பேஸ் பண்ணி ஷார்ட்கட் கீஸ் கண்டுபிடிப்பாங்க. வேர்டில் Ctrl+V என்ன, Ctrl+Shift+Alt என்ன, இப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். கம்ப்யூட்டரோட மெமரி அண்ட் நம்பர் சிஸ்டம். இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரீசனிங் எபிலிட்டியோட சேர்த்து இருக்க போது மொத்தம் 50 கொஸ்டின்ல ஒரு 40ல இருந்து 45 கொஸ்டின் ரீசனிங் இருந்ததுன்னா ஒரு 5ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் எது இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கும். 1 வேர்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கோரிங் படிச்சுக்கலாம்.
ஓகே, லாஸ்ட் இயருக்கு உண்டான கட் ஆஃப் தமிழ்நாடுக்கு எவ்வளவு வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 71 மார்க் வச்சிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் உண்டான டேட்டா நம்ம பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம். செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும், ஓவரால் கட் ஆஃப் இருக்கும். ஓவரால் கட் ஆஃப் தமிழ்நாடுக்கு 71 மார்க் வச்சிருந்தாங்க. மெயின் எக்ஸாம் மொத்தம் 200 மார்க்கு. 200க்குங்கிற மார்க்கை 100க்கு கன்வெர்ட் பண்றாங்க. 100க்கு யாரு 44 மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க ஸ்கோரிங் நல்லா பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா என்ன கிடைச்சிடும் அப்படின்னா வேலை கிடைச்சிடும். அதனால கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் பிரீஃபா படிக்க ஆரம்பிங்க. எங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் இப்போதைக்கு ரெகுலர் பேசிஸில் போய் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் ஆஃப்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு கிளாஸ் பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 9159500225 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். 7904808965 அப்படிங்கிற 2 நம்பரில் எந்த நம்பருக்கு கால் பண்ணினாலும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐபிஎஸ் கிளரிக்கல் நோட்டிஃபிகேஷன் பற்றி ஒரு பிரீஃப்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். நோட்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க, எக்ஸாமுக்கு சிலபஸ் என்ன, பிரிலிமினரி எக்ஸாமினேஷனில் என்ன ஸ்கோரிங் பண்ணணும், மெயின் எக்ஸாமினேஷனில் என்ன ஸ்கோரிங் பண்ணணும், என்னென்ன டாபிக்லாம் படித்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஓவரால் ஹிஸ்ட்ரியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவோட லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஐபிஎஸ் கிளரிக்கலுக்கு உண்டான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான லிங்க்ஸும் தென் அப்ளை பண்றதுக்கு உண்டான லிங்க்ஸும் நாங்கள் டேக் பண்ணி வச்சிருந்தோம். அது கூட சேர்ந்து எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷனும் எஸ்பிஐ பிஓ கொண்டான அப்ளிகேஷன் லிங்கையும் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா ஷேர் பண்றோம். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம மற்றொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிபெறுவது உங்கள் முத்துக்குமார். நன்றி.